டே சார் வர்றாரா, படிக்கிற மாதிரி ஆக்ஷனை போடுறா. சார் நீங்க வாத்தி பட தனுஷ் மாதிரி இருக்கீங்க சார். தேங்க்யூ மகிழ்ச்சி. பாடுறா பங்கு, நான் சும்மாதான் சொன்னேன். பல்ல போடுறாரு வரு. கண்ணுங்களா, இப்போ நான் ஹாப்பி மூடில் இருக்கேன். அதனால் இப்போ நான் ஒரு டைட்டில் சொல்லுவேன். அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு கதை சொல்லணும். நீங்கள் கதையை மட்டும் பொருத்தமாக சொல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு அடிதான். என்ன டைட்டில் சொல்லுங்க சார். தலைவன். யாரு இப்போ இந்த டைட்டிலுக்கு நல்ல கதை சொல்ல போறா சொல்லுங்க சார். நான் சொல்றேன் சார். நீ பார்க்க டோமர் மாதிரி இருக்க, நீ உட்காரு. ரகு, நீ எந்த சொல்றா? உனக்கு டீயா காஃபியாடா? எனக்கு ஒரு டீ சொல்லிடு. அப்போ சரி. வடை எதுவும் சாப்பிட்றியாடா? 10 வடை 20 பற்றி சொல்கிறா. டீக்கு மட்டும் தான் என்கிட்ட காசு இருக்குது. உன்ட்ட எவ்வளோடா இருக்குது? என்னது காசா? யாரை பார்த்து என்னடா கேள்வி இருக்கிற? நாங்களாம் 10 ரூபா வச்சு 10 நாள் ஓட்டுறோங்கடா. ஆக மொத்தம் நான் தான் காசு கொடுக்கணும். அருணு, அந்த ஆளை பாரு, காலங்காத்தால என்ன இழியில் இருக்கிறான்னு. தம்பி கொஞ்சம் அங்கே பாரு. அண்ணே இன்னொரு டீ. யாரா அவன் 3 வேளை டீ அடிச்சே வாழ்றானா இருப்பேன் போலயே. டேய் மாமே, அங்க போடுறா, ஒருத்தன் வரான்டா, அவனை சுடுறா. டேய் வேமா குளோவால போடுறா, பாடுறா, அடிக்கிறான்டா, பாடுறா, வேமா குளோவால போடுறா. எதுக்குடா நீ இருக்க? சாதாரண போதையிலேருந்து கூட மீண்டு வந்துடலாம்டா, ஆனால் இந்த டிஜிட்டல் போதையிலேருந்து மீண்டு வர முடியாது. இந்த மாதிரி அடிக்டான ஆளுங்களால தான் நம்ம தமிழ்நாடு இன்னும் முன்னேறாமல் இருக்குது. நம்ம நாடு முன்னேறாமல் இருக்கிறதுக்கு இவனுங்க காரணம் கிடையாது. ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னா அந்த குடும்பத்துக்கு அதிகமாக வருமானம் வர்றதுனால இல்லை, அந்த குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவன் கரெக்டாக இருக்கனால தான் அந்த குடும்பமே நல்லா இருக்கு. நீயும் பூமரங்கள் மாதிரி வர வர நிறைய கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஆமாண்டா, உண்மையாக சொன்னால் எல்லாரும் பூமரங்கள் தான்டா சொல்லுவீங்க. நீ கதையை கண்டினியூ பண்ணு. ஏன்டா உங்களுக்குலாம் புரிய மாட்டேங்குது? இங்கே ஒருத்தர் 1000 ரூபா சம்பாதிக்கிறானா அதில் 900 ரூபா டாஸ்மாகே போதுடா. அது தெரியுமாடா உனக்கு? ஒரு நாட்டில் தலைவன் சரியில்லாதனால தான் அங்கே தைரியம் எல்லாரும் தப்பு பண்ணுறாங்க. இன்றைய முக்கிய செய்திகள். தீபாவளியினை முன்னிட்டு டாஸ்மாகில் மதுபானங்கள் ரூபாய் 1000 கோடிக்கு விற்பனை. பார்த்தேல இந்த தமிழ்நாடு நிலவரத்தை. ஒரு ஸ்கூலோட ஹெட்மாஸ்டர் நினச்சா அந்த ஸ்கூலையே மாற்றலாம். ஒரு குடும்ப தலைவன் நினச்சா அந்த குடும்பத்தில் இருக்க நிலவரத்தையே மாற்றலாம். அதே ஒரு நாட்டோட தலைவன் நினச்சா அந்த நாட்டையே மாற்றலாம். சிஸ்டத்தையே டோட்டலாக மாற்றணும். அதுக்கு ஒரு நல்ல தலைவன் வேணும். இப்போயாவது புரிஞ்சே வா போவோம். பிறர் துன்பத்தை தன் துன்பம் போல் ஒருவர் எண்ணுகிறான் எனில் வரலாற்றில் சிறந்த தலைவன் உருவாகிறான்.